அனைவருக்கும் வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி 3, 2025 தினமணி செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். முதல் செய்தி, தமிழக செஸ் வீரர் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது, துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷாவுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது எந்த ஆண்டுல இருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா 1991, 92 காலகட்டத்துல ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம 6th புக்ல கூட கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாடு எஸ்சிஆர்டில 6th புக்ல இந்த கேல் ரத்னா விருது வாங்கின ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். ஸோ அவங்க தான் வாங்கியிருப்பாங்க. இந்த கேல் ரத்னா விருது எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த கேல் ரத்னா விருதானது கொடுக்கப்படுகிறது. அடுத்தது இந்த அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துளசிமதி, நித்யஸ்ரீ அண்ட் மனிஷா. இவங்கெல்லாம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாம இவர்களை தவிர மேலும் 31 பேர்களுக்கு வந்து இந்த அவார்டானது இந்தியாவில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த அர்ஜுனா அவார்டு எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல கடந்த 4 வருடங்களாக யார் வந்து சிறப்பான பங்களிப்பு செய்துட்டு வர்றாங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுறது இந்த அர்ஜுனா அவார்டு. இது போக வேற என்னென்ன அவார்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ஜுனா அவார்ட்லயே அர்ஜுனா அவார்ட் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் அதுல இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அவார்டு தான் வந்து அர்ஜுனா அவார்ட் லைஃப் டைம். இது தவிர வேற என்ன அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா துரோணாச்சாரியா அவார்ட். இந்த துரோணாச்சாரியா அவார்டு அப்படிங்கிறது யாருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை உருவாக்கக்கூடிய கோச்சஸ்க்கு கொடுக்கக்கூடிய அவார்ட் தான் இந்த துரோணாச்சாரியா அவார்டு. அப்போ இன்றைய செய்தி, தமிழக செஸ் வீரர் குகேஷுக்கு கேல் ரத்னா விருதும், தமிழகத்தை சேர்ந்த துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷாவுக்கு அர்ஜுனா அவார்டும் கொடுத்திருக்காங்க. இந்த கேல் ரத்னா அவார்டு எத்தனை பேர்த்துக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மொத்தம் இந்தியா அளவுல 4 பேர்த்துக்கு, தமிழகத்துல குகேஷ்க்கு மட்டும். மிச்சம் 3 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ்ல 2 பதக்கம் வென்ற மனுபாக்கர், துப்பாக்கி சுடுதல் போட்டியில ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் வின் பண்ண மனுபாக்கருக்கும், ஹாக்கி விளையாட்டு வீரரான ஹர்மன் பிரீத் சிங்கும், பாரா ஒலிம்பிக் வீரர் பிரதீப்க்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்த செய்தி, நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசு, தமிழகம் உட்பட 4 மாநிலங்கள் கடும் பாதிப்பு. மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையில் தகவல். மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 440 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ல இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் உள்ள 15 மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் நைட்ரேட் ரசாயன மாசுபாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் வருடாந்திர நிலத்தடி நீர் தரநிலை அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. அப்போ இது மாதிரி கிரவுண்ட் வாட்டர்ல இந்த நைட்ரேட்டா இருக்கட்டும், மற்ற அமிலங்கள் வந்து அதிகமா கண்டாமினேட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேளாண் மண்டலங்களில் விவசாய நிலத்தில் நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரங்கள், அடுத்து கால்நடை கழிவுகளை உரங்களாக பயன்படுத்துவது நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசுபாடு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்கள். இந்த 2 ரீசனும் மெயின் ரீசனும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடுதல் பாசன செயல்பாடுகள் காரணமாக உரத்தில் இடம்பெற்றிருக்கும் நைட்ரேட் மண்ணில் ஆழமாக படிவது, கால்நடை கழிவுகள் பராமரிப்பை முறையாக மேற்கொள்ளாதது, அர்பனைசேஷன்ஸ் நகரமயமாக்கல் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பால் கழிவு நீர் வெளிப்பாடு அதிகரித்தல், மனித கழிவுகள் சேமிப்பக கசிவு உள்ளிட்டவை நிலத்தடி நீர் நைட்ரேட் மாசுபாடு அதிகரிப்பதற்கு உண்டான காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதனால என்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிலத்தடி நீரில் நைட்ரேட் அளவு அதிகரிப்பது குழந்தைகளிடையே தோல் நீல நிறத்தில் மாறும் ப்ளூ பேபி சிண்ட்ரோம் உள்ளிட்ட தோல் நோய் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த நைட்ரேட் மட்டும் இல்லாம யுரேனியம் மாசுபாடு சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அறிக்கையில் தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
அடுத்த முக்கியமான செய்தி, தமிழகத்தில் காச நோய் அச்சுறுத்தலில் 2.16 கோடி பேர். 2025க்குள் அந்நோயை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற இலக்குடன் பல்வேறு திட்டங்கள் இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசும் பல முன்னோக்கு திட்டங்களை எடுத்து வருகிறது. அது ரொம்ப முக்கியமான திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அளவுல பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான். இந்த பிரதான் மந்திரி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2025க்குள்ள நாம டிபி எலிமினேட் பண்ணி ஆகணும், கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு காம்பனண்டா என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ். நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ். அவ மித்ரா அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஹிந்தில மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ இன் டர்ம்ஸ் இதுல நாம டோனார்னு எடுத்துக்கலாம். ஒரு டோனார் ரிசீவருக்கு, அதாவது டிபி பேஷண்ட்டுக்கு தன்னால முடிந்த உதவிகளை செய்தல். அதாவது ஒருத்தரை வந்து தத்தி எடுத்துட்டு, ஒரு டிபி பேஷண்ட்டை எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை மந்த்லி பேசிஸ்ல செய்தல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூட்ரியன் பெனிஃபிட்டா இருக்கட்டும், அமௌண்ட் ₹500 கொடுக்கறதா இருக்கட்டும், இது மாதிரி அந்த டோனர் வந்து டிபி பேஷண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நிக்ஷய் மித்ரா இனிஷியேட்டிவ். இது எது கீழே ஒரு காம்பனண்ட் அப்படின்னா, டிபி முக்த் பாரத் அபியான் கீழே கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். அடுத்ததா இரண்டாவதா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன். ஸோ இந்த நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுக்காக இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, $400 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா, நிக்ஷய் போஷன் யோஜனா. நிக்ஷய் போஷன் யோஜனா. இந்த திட்டமானது 2018 நம்ம கவர்மெண்டால போடப்பட்டு மாதம் ₹500 வந்து டிபி பேஷண்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை மீட் பண்றதுக்காகவும், மெடிகேஷன்ஸ் வந்து அவங்க கரெக்டா எடுத்துக்கணும், டாக்டர் கிட்ட கரெக்டா வந்து செக்அப் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக மாதம் ₹500 ஆனது இந்த நிக்ஷய் போஷன் யோஜனா கீழே 2018 நம்ம கவர்மெண்டால கொடுக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிபி ஹரேகா தேஸ் ஜிதேகா. டிபி ஹரேகா தேஸ் ஜிதேகா அப்படிங்கிறது ஒரு கேம்பெயின். ஸோ இந்த கேம்பெயின் மூலியமா கம்யூனிட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், கம்யூனிட்டியை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு கிளினிக்கல் அப்ரோச் எப்படி போய் நம்ம ஒரு டிபி பேஷண்ட் வந்து அணுகணும் அப்படிங்கிறத முன்னெடுக்கிற விதமாக இந்த கேம்பெயின் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது இன்றைய திருக்குறள், உட்பகை அஞ்சித்தற் காக்க உளவு இடத்து மண்பகையின் மரணத்திரும். இது எந்த அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, உட்பகை அப்படிங்கிற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். தளர்ச்சி வந்த போது மட்களத்தை அறுக்கும் கருவி போல் அந்த உட்பகை தவறாமல் அழிவு செய்யும். ஆதலால் உட்பகைக்கு அஞ்சி தன்னை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த குறளுடைய இன்னும் பொருள் வந்து விரிவா பார்த்தோம் அப்படின்னா, உட்பகை அப்படிங்கிறது ஒரு வாள் ஏந்தி வரக்கூடிய அரசனை கூட நம்ம வென்றலாம். ஆனா இன்பம் தராத உறவுகள் உண்டு. அவர்கள் வந்து வாள் கொண்டு அளிக்கும் பகைவரை விட கொடுமையானவர்கள் அப்படிங்கறதான் திருவள்ளுவர் இதுல வந்து சொல்ல வர்றாரு. உட்பகை அப்படி இருக்கக்கூடியவர்களோட நாம இருந்தோம் அப்படின்னா, சுடாத பானையில் உலை வைத்தல் போன்றது. அப்ப சுடாத பானையில நம்ம உலை வச்சோம்னா என்ன ஆகும், மண்ணும் அந்த உணவோட சேர்ந்து கலந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த மட்பானை வந்து நிக்காது, உடஞ்சு போயிடும். சோ அது மாதிரிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த குறள் வந்து விளக்கம் தரார். உட்பகை அஞ்சித்தற் காக்க உழைவு இடத்து மண்பகையின் மரணத்திரும். அடுத்த செய்தி, பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் தமிழகம் முன்னேற்றம். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதை தாண்டி அதன் அடுத்த கட்டமாக பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில் திட்டங்கள் பல தமிழகத்தில் வகுக்கப்பட்டுள்ளன. மற்ற மாநிலங்களுக்கு நம் தமிழகமே இது மாதிரி செயல்கள்ல முன்னோடியா திகழ்து. அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்,
விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதி என பல்வேறு திட்டங்கள். அப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா, சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டா கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் தமிழ்நாடு கணிசமா வந்து உயர்ந்திருக்கு. எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமாகவும் விடியல் பயண திட்டம், அப்போ அவங்களுக்கு பயணத்துல உண்டாகக்கூடிய செலவுகள் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகுது. புதுமை பெண் திட்டம், புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது தற்போது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, மாதம் தோறும் 1000 ரூபாய் 6லிருந்து 12வது வரை அரசு பள்ளியில் படித்து தற்போது அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டு வருது. அது மூலியமா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதுவும் வந்து ஹையர் எஜுகேஷன்ல இன்க்ரீஸ் ஆகும். ஃபீமேலுடைய ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட்டும் கணிசமா வந்து உயர்ந்துட்டே வருது. இது ஆட்டோமேட்டிக்கா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டேட் ஜிடிபி, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தில் இது மாதிரி திட்டங்கள் நிறைவான எதிரொலிப்பை தரும். அடுத்தது, தமிழகத்தில் பள்ளி படிப்பில் இடைநிற்றல் இல்லை. தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை தொடங்கிய 100 சிறுவர்களில் நடுநிலை பள்ளி படிப்பை முடித்தவர்கள் 2019 99 பேராக இருந்தனர். இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 100 பேராக உயர்ந்துள்ளது. இதே போன்ற சிறுமியர் எண்ணிக்கை 97.5% இருந்து 100% உயர்ந்து இடைநிற்றலே இல்லை என்ற நிலையை எட்டியுள்ளது. அவ்வளவுதான் இன்றைய செய்திகள். நன்றி.